சிவமங்கலம். குமரா, போர்க்களத்தில் உறவுகள் இல்லை, வாழ்வில் எதிரிகள் இல்லை. போர்க்களத்தில் உறவுகள் இல்லை. இந்த போர்க்களத்துக்கு யார் வந்துட்டாலும் நமக்கு எதிராக ஒரு போர் நடக்குது, அங்கு போர்க்களத்தில் நமக்கு எதிர்ப்புறத்தில் ஒருவர் வருகிறார் அப்படின்னா அவர் நமக்கு உறவாக இருந்தாலும் உறவில்லை குமரா, அவர் எதிரி என்று அழைக்கப்படுவார். அவரை வெல்வது கொல்வது யுத்த தர்மமாகிறது, யுத்த நியதி ஆகிறது. அதே போல் வாழ்வில் எதிரிகள் இல்லை, வாழ்வில் உறவுகள் மட்டும்தான். மறந்து விடாதே, உன்னுடைய இந்த சகத்தில் தீமைகள் உண்டு, தீயவர்கள் இல்லை. பகை உண்டு, பகைவர்கள் இல்லை. இந்த மண்ணினுடைய சுபாவத்தை புரிந்து கொள். இப்போ இந்த உங்களை அவ்விதத்தில் கருதி வாழ்கிறாங்களே, வாழ்ந்துட்டு போகிறாங்க, அவர்கள் களம் காணும் பொழுது நீங்கள் அவ்விதத்தில் அணுகுங்கள். மற்றபடி வாழ்வையே போர்க்களமாக்கி கொள்வதற்கு இல்லை. ஆனால் இந்த களம் இன்னைக்கு வாழ்வை போர்க்களமாக்கி விட்டிருக்கிறது, மாற்று இல்லை. ஒரு அறிவு முதிர்ச்சியின் பெயரால் அணுகி இருக்க வேண்டிய உலகு இது, வாழ்ந்து இருக்க வேண்டிய உலகு இது. அவ்விதத்தில் வாழ்கிறார்களா? இல்லை. எங்கிருந்தோ ஒருவன் பிரித்தாலும் சூழ்ச்சியினால் இங்கு எவ்வளவு பேதங்கள் செய்ய முடியுமோ அவ்வளவு பேதங்கள் செய்து அந்த கதையை அவ்விதமே வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தெரியாமல் இவர்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். மறந்து விடாதே குமரா, யுத்தத்திலும் நியதி உண்டு, போர்க்களத்திலும் நியதி உண்டு. ஆமாம், இங்கு ஆதவன் உதைத்து ஒடுங்கும் பொழுது நிறுத்தி இருக்க வேண்டும். எதிராளி ஆயுதம் துறந்துட்டானா அவனிடத்தில் போர் புரியக்கூடாது, புறமுதுகிட்டுட்டாலும் போர் புரியக்கூடாது. போர் செய்யும் திறன் இழக்கும் பொழுதும் போர் புரியக்கூடாது. மாறாக போர்க்களம் கடத்தி வெளிக்கொணர வேண்டியது எதிரில் போர் புரிந்தவனுடைய கடமை. அவ்வளோதான். இப்போ இந்த கலியினுடைய முதிர்ச்சி இங்கே நிறைய வந்து விட்டது, நிறைய வளர்ந்து விட்டது. இந்த உணர்ச்சி மிகுந்த வாசகங்களை பேசி அப்படி இந்த மனிதர்களை மடைமாற்றி விட்டனர். ஆமாம், நன்றுக்கும் தீதுக்கும், நல்ல உபதேசத்துக்கும் தீய உபதேசத்திற்கும் உள்ள வேறுபாட்டினை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நல் உபதேசங்கிறது ஒரு பால் போன்றது. உன்னுடைய உயிர் வளர்க்க, உடல் வளர்க்க உதவும், அந்த நேரத்தை உயிர் காக்க உதவும் நல்ல உபதேசம். பால் போன்றதுன்னு வச்சுக்கலாம். ஆனால் தீய உபதேசங்கிறது நஞ்சு, அந்த கதையை முடிச்சிடும். அது அணுகும் பொழுது அந்த நபரை வீழ்த்தி இருக்கும். அதெல்லாம் இந்த ஆணவம், கண்ணும், மாயை, காம, குரோத, லோப, மதம், ஆச்சரிய, வக்ர, உக்ர, விரோத, துரோக, பள்ளி, பாவ, இழிவு, அவ, தவறு, குற்ற, இன்னும் எத்தனையோ தீய இயல்புகள் இருக்கு, தீய போதனைகள் இருக்கு. இதெல்லாம் உணர்றதுக்கு நமக்கு ஒரு அறிவு வேணும், சிறப்பறிவு வேணும். ஏன் அப்படி பேசுகிறாங்க? அந்த சொல் வந்திருக்கு, சொல்லினுடைய அந்த சொல்ல பார்க்காதீங்க, சொன்னவரை பாருங்கள், சொன்னவரின் நோக்கத்தை பாருங்கள். பார்க்கணும். என் குருநாதன் கூறியிருக்கான், குமரா, இங்கு அந்த அசத்தியன் என்கிறான் ஒருவனை, அவனை நான் சத்தியன் என்கிறேன், மறுத்து கூற முடியுமா? நம்ம குரு விட்டு போய் எங்கே மறுத்து கூறுறது? அப்போ அவர் அசத்தியன் ஒருத்தரை சொல்கிறாங்க, அவரை நான் சத்தியன் என்கிறேன் அப்படின்னு குரு சொல்கிறார். அமைதியாக இருந்தால் தான் அடுத்தது புரியும். இந்த உலகம் சொல்கிற சத்தியன் என்பவனை நான் அசத்தியன் என்கிறேன், உனக்கு மாற்று கருத்து கூற முடியுமா? சொல்லுங்கள் குருநாதா. குமரா, ஒரு சத்தியன் சத்தியனை சத்தியன் என்கிறான்,
ஒரு சத்தியன் அசத்தியனை அசத்தியன் என்கிறான், ஒரு அசத்தியன் சத்தியனை அசத்தியன் என்கிறான், ஒரு அசத்தியன் இன்னொரு அசத்தியனை சத்தியன் என்கிறான். ஒரு நல்லவன் காட்டுற நல்லவன் நல்லவன், நல்லவன் காட்டுற கெட்டவன் கெட்டவன் தான், கெட்டவன் காட்டுற கெட்டவன் நல்லவன், கெட்டவன் காட்டுற நல்லவன் கெட்டவன் தான் சொல்கிறேன். அப்போ கெட்டவன் ஒருத்தன் நல்லவன் சொல்கிறான்னா அவன் கெட்டவன் தான், ஏன்னா அவனுக்கு தோதானவனை தான் சொல்லுவான். இப்போ கெட்டவனே ஒருத்தனை கெட்டவன் சொல்கிறான்னா அவன் நல்லவன் தான். அப்போ இங்கே இதில் சொல்கிறவன்ட்டு இருக்குது, அவன் என்ன நோக்கத்தோடு சொல்லிக்கிட்டு இருக்கான், அவன் உள்நோக்கத்தோடு பேசிக்கிட்டு இருக்கான். அது நம்ம தாய் தமிழ் இந்தியத்திற்கு அது வாடிக்கையாக போனது. இன்று நேற்றில் 1000 வருடம். ஏன்னா இந்த உலகம் இது வரைக்கும் இதை கை கொள்ளணுங்கிறதுக்காக அன்று தொடர்ந்தது. இன்னைக்கு அதனுடைய திட்டங்களை மாற்றி இருக்கே தவிர, ஆனால் அங்கே வேறொரு கோணத்தில் இன்னும் அப்படியே அதற்கான போராட்டத்திலே தான் இருக்குது. இவர்களும் அதற்கு எதிராக போராடி நின்று கொண்டு தான் இருக்கின்றனர். இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு குமரா, சத்தியமாக புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே உருவாக்கப்பட்டிருக்க பேதங்கள்ங்கிறது செயற்கையானது, 100% செயற்கையானது. ஆமாம், விருந்தோம்பல், விருந்தினன் கடவுள், அந்த இயல்பினர்கள்ங்கிறது ஒன்று. நீ எதை தொழுதாலும் எவ்விதத்தில் தொழுதாலும் அங்கு உன்னையும் நான் மதிப்பேன், உன் தேவனையும் மதிப்பேன் அப்படின்னு பயணிக்கிற கூட்டம் ஒன்று. கல் தோன்றி மண் தோன்ற முன் தோன்றியது நம் மொழி. அதுவே கடவுள், அதற்கு ஒரு கடவுள் இருக்கிறார். அது எதையும் வெறுக்க சொல்ல, மனித மாண்பினை சொன்னது. இன்னா செய்தாரை, உனக்கு கெட்டது செஞ்சிருந்தாலும் அவனுக்கு நல்லது செய்யன்னு சொன்னது, நல்லது செய்யன்னு சொன்னது. அந்த ஒரு காரணத்தினால்தான் நம்மை பழிப்பவரையும் துவேசிப்பவரையும் நீங்கள் தொழுகின்ற இறை மரபு, அதை அவங்க என்ன கோணத்தில் அவங்க கூறியிருந்தாலும் எதிர்வினை ஆற்றாது இவர்கள் பயணிப்பதனுடைய நோக்கம் அதுதான் சொல்கிறேன். ஆமாம், ஏன்னா அது இவர்களுடைய பக்குவத்தினுடைய வெளிப்பாடு, அது உணர்ச்சியினுடைய எல்லையில் இருக்கிறது. ஆமாம், அது எல்லைன்னு சொல்கிறேன். கன நேரத்தில் அதி தீவிரமான நமக்குள்ளார வேதியியல் மாற்றங்களை செய்ய வல்லது. ஜாதி மதம் மொழி இன வாதங்கள் எல்லாமே. ஆமாம், அவன் தன்னுடைய எல்லாத்தையும் மறக்க வச்சிருவான். அவன் பட்னி கிடப்பான், அதை மறந்துடுவான். இன்னும் என்னென்னமோ இருக்காது, ஒன்றுமே இருக்காது, வெறும் ஆள் மட்டும்தான் இருப்பான். ஆனால் அவன் பார்த்திங்கன்னா அவனுக்குள்ளார அந்த நஞ்சு புகுந்துக்கும், மற்றதெல்லாம் எதுவுமே புரியாதுன்னு சொல்கிறேன். போர்க்களம் நீ புகும் பொழுது இந்த கால் காயம் பட்டுறது தெரியாது, அந்த மாதிரி 1000. இதை வேறு ஒருவர்கள், அங்கு வேறு ஒரு கூட்டம் இங்கே திசை திருப்பி அதில் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்று வரை அது காக்கப்பட்டு கொண்டிருப்பதற்கான காரணம் என்னென்னா நம்மளுடைய மரபணு. பார்த்துக்கலாம், சூரியனை பார்த்து சூரியன் தான், பழிப்பவர் பழிக்கட்டும், நாம் நம் கடமையை செய்வோம். ஏன்னா நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது வேறு, அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. இந்த களத்தில் பிற புற காரணிகளுக்காக எந்த காரணங்களை கொண்டும் என்னுடைய அடிப்படை அன்பு இன்ப ஆனந்த நிலையில் வலுவாது இருக்க வேண்டும். இது தர்மம் என சொல்லப்பட்டிருப்பது. இது கடமையாக கடைபிடித்து கொண்டிருப்பவர்கள். ஆமாம், உங்களுடைய சிந்தனைக்குள்ள ஞானம் இருக்கிறது, ஒரு அடங்கல் இருக்கு. எந்த அழுத்தங்களையும் இந்த சகம் எதிர்கொள்கிற மாதிரி எதிர்கொள்ளாமல் கூடுமான வரைக்கும் அனைத்தையும் உள்வாங்குகின்ற அந்த நிலைப்பாடு உண்டு. ஏன்னா நமக்கு அங்கே ஒரு மனிதனை கூறவில்லை, சிவனாய் அமர்ந்திருந்தாரே. அப்போ அவனுக்குள்ளாரே அந்த சிவம் இருக்குது, அவனுக்குள்ளாரே அந்த சிவன் இருக்குது. அவன் அந்த மூல பரத்தினுடைய அந்த முகமில்லாதவனுக்கு 3000 கோடி முகங்கள், அந்த முகங்களில் ஒரு பிரதி இதுன்னு இவனால் காண முடியும், காணுகிறான். இவனுக்கும் தெரியாமல் இவன் காணுவான், இவனுக்கும் தெரியாமல் காணுவான். அவ்வளோதானே. ஒரு சுதந்திரத்தை கூட ஒரு அகிம்சையின் பெயரால் பெற முடியும்னு இந்த உலகத்திற்கு இன்று ஒரே பெரிய குடும்பம் நம்மளுடையது.
நமக்கு இணை வைக்கிறது அளவுக்கு இங்கு எந்த தேசமும் பெரிதில்லை, பெரிய இந்த ஜன சமூகத்தை உடையது இல்லை. நமக்கு இணையாக இங்கே எதையுமே பேசுறதுக்கு அடிப்படை தகுதி எந்த தேசத்திற்கும் கிடையாது. என் செல்வங்களே, உங்களுடைய தனித்தன்மையை புரிந்து கொள்ளுங்கள். சுத்த ஜனநாயகத்தின் பெயரால் நிலை நின்று இருக்கும் பிரம்மாண்ட பாரதம், இந்தியம், யாரும் மறுத்து சொல்லிட முடியுமா? வேற்றுமையில் ஒற்றுமைன்னு நிலை நின்று இருக்கின்ற ஒரே ஒரு தேசம். வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற நாதம், ஆமாம், அது ஆண்டு கொண்டிருக்கின்ற தேசம். மாற்று கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா இறை வழிமுறைகளும் இங்கு உண்டு. ஒவ்வொரு மதத்திற்கும் எத்தனையோ தேசங்கள் இருக்கின்றன. ஆமாம், இங்கு எங்களுக்கும் இருக்கிறது. ஆனால் எங்களுடைய தேசம் மதசார்பற்ற தேசம் அப்படின்னு தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டது. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே, மறந்து விடாதீர்கள். அதெல்லாம் உங்களுடைய பெருமையை நினைத்து பாருங்கள். இங்கே ஒரு தமிழனுடைய இந்த எல்லை இல்லாத தேசம் தேசம். அதுக்கப்புறமேட்டு தான் எத்தனையோ மொழியெல்லாம் வந்தது, பின்னாடி உருவானது எல்லாம் வந்ததை தவிர தமிழன்று இங்கு மொழியே இல்லை இந்த அண்ட மண்டலத்தில். அது அங்கு கொண்டிருந்த கங்கை கொண்ட சோலைச்சரம் தேசம். சத்தியம் சொல்கிறேன் என் செல்வங்களே. இந்த களத்தில் இந்த எதிர்மறையாக அதெல்லாம் பேசுறது வர்றது அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு கடந்து போங்க. பயிற்சி வேணும்ல நமக்கு. ஆமாம், அந்த பயிற்சி பெற்றோர்கள் நமக்குள்ளார அது நம்ம மரபணுவில் இருக்கிறது, இருக்குது. அதனால தான் எல்லாமே இருக்குது. எந்த பேதமும் இல்லை, எந்த வாதமும் இல்லை. அது பாட்டுக்கு பஞ்சு பொதியை சுமப்பது போல நம் தேசம் சுமந்திருக்கிறது அனைத்தையும். ஏன்னா இங்கே நாதம் நம்மளுடைய அருசமயம், அதனுடைய கட்டமைப்பு. ஆமாம், 51 சக்தி பீடங்களாலும் கட்டமைக்கப்பட்டிருக்கும் தேசம். 12 ஜோதிர்லிங்கங்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கும் தேசம். 108 திவ்ய தேசங்களினால் கட்டமைக்கப்பட்டிருக்கும் தேசம். 11 சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளின் பெயரால் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கின்ற தேசம். எங்களுக்குள் பேதமே இல்லை காணுங்கள். இங்கு 51 சக்தி பீடங்கள் எங்களை ஒன்றிணைத்திருக்கிறது. 108 திவ்ய தேசங்கள் ஒன்றிணைத்திருக்கிறது. 12 ஜோதிர்லிங்கங்கள் ஒன்றிணைத்திருக்கிறது. இங்கு பேதம் பேசுபவர்கள் எல்லாம் சுயலாபத்தின் பெயரால் பேதம் பேசுபவர்கள். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களை. உறங்கி கிடக்கும் உங்களுக்குள்ள உறங்கி கிடக்கும் அந்த குரோதத்தை, விரோதத்தை, துரோகத்தை கிளர்ந்தலை செய்கிறதுக்காக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிறது. இதுதான் சத்தியம். இங்கு நமக்குள்ளே பேதம் செய்கின்றனர். நல்லா ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்கள். இதை உணர்ற ஒரு அடிப்படை அறிவு கூட கிடையாது. உண்மையா இல்லையா? எப்போ நம்மளுடைய இந்த தேசன்ற அந்த கட்டமைப்பை சிதைத்தது யார்? அடிமைப்படுத்தினது யார்? இந்த உலகத்திலே முடிவான வல்லரசு பெரும் செல்வந்த தேசம் என் தேசம். இங்கே இருக்கின்ற அனைத்தையும் களவாடி சென்றார்கள். அதெல்லாம் சத்தியம்தான். இங்கே இருக்கிற ஆலயங்களை சிதைத்தார்கள். இந்த இந்தியத்திற்கு, இந்திய மக்களுக்கு அவர்களால் இழைக்கப்பட்டிருக்கும் கொடுமை இந்த உலகத்தில் வேறு எவருக்கும் நிகழவில்லை. உங்களுடைய வரலாற்றின் பக்கங்களை போய் பாருங்கள் என் செல்வங்களே. அந்த பெரும்புயலில் இந்த காகித பூக்கள் கொத்தாக வீழ்ந்தொழிவது போல நம் மக்கள் வீழ்ந்தொழிந்தனர். எவ்வளோ அவங்க இறையை தொழுவதற்காக எவ்வளோ முயற்சிகள் செய்தார்கள், எவ்வளோ இன்னுயிர்கள் சிதைந்தன. அத்தனையும் தாண்டி அந்த நம்மளுடைய இன்றைக்கும் அந்த கட்டமைப்பு, அந்த அருசமயத்து நாதத்தை கட்டமைத்தவர்கள் இல்லையா நம்ம? அதானே உண்மை. ஆம் செல்வங்களே. அப்போ உங்களுடைய கோபத்தை காட்டியிருக்கணும், அவங்கள்ட்ட தானே காட்டியிருக்கணும். அவர்கள் இங்கே போற்றப்பட்டு கொண்டிருப்பார்கள். இதுதான் பெரிய என்ன சொல்றது, சூழ்ச்சி ராஜ்யம். அப்படியே இங்கே மடைமாற்றினது ஜாதியின் பெயரால். அதை யாரும் சொல்லவில்லை. ஆமாம், 12 ஆழ்வார்களில் அவர்களும் உண்டு, 63 நாயன்மார்களில் அவர்களும் உண்டு,
14 சித்தர்களில் அவர்களும் உண்டு. எல்லாரும் இணைந்து தான் இருக்காங்க. இறை தன்னை தோற்றுவிக்கும் பொழுது எந்த ஜாதியின் பெயராலெல்லாம் இங்கு தன் திருவிளையாடல்கள் புரியவில்லை. அனைத்திலும் இருந்திருக்கிறது. இதெல்லாம் இவர்கள் செய்தது. இங்கே அதை அப்படியே இது செய்தது. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த உழைக்க திறன் இல்லாதவர்கள் அதன் பெயரால் இங்கு பேதவாதம் பேசி இங்கே பிரிவினைகளின் பெயரால் பிரித்தாளும் சூழ்ச்சியினால் இங்கு உங்களுக்குள் பேதம் செய்து கொண்டிருக்கின்றனர். அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே, அன்பின் பெயரால் நிலை நின்றிருக்கின்ற சமயம் நம் சமயம். இதெல்லாம் என் குருநாதன் சொன்னான். எப்பொழுதுமே அப்படிதாங்க காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது. இன்று நேற்று இல்லை, என்றும் நடந்துக்கிட்டு இருக்கிறது. ஆனால் தர்மத்தை நாதமாய் உடையது, சத்தியத்தை நாதமாய் உடையது, தன் அத்திற்குள் ராஜ்யம் செய்து கொண்டிருப்பது, அங்கு சக ஜீவனை தன்னுடைய உயிர் உறவாய் கண்டது அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க நீங்கள், வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க நீங்கள். இந்த சாத்திரம், சாவடி, இந்த நீர்ப்பந்தல், தண்ணீர் பந்தல், எத்தனையோ தானங்கள், இதெல்லாம் பெயரால் இந்த உலகத்தில் ஒரு பெரிய நிலைப்பாடோடு இருந்தது நம்ம தேசம். இங்கே அதுக்குள்ளார எதேதோ திரித்து கூறி இவர்களுக்குள்ளாரையே மாநிலங்களுக்குள்ளாரையே மொழிவாதம் பேசி இதெல்லாம் பேசி என்ன ஆக போகுது? தமிழ்னா மொழி இல்லை, அது உயிர்னு சொல்கிறேன். தமிழின் தகுதி அறின்னா திருக்குறள் போங்க, அது சொல்லும். அதுதான் தமிழினுடைய நாதம். நம்ம இனிய உளவாக இன்னாத குரல். நல்ல கண்ணி இருக்கும்போது ஏன்பா காய பேசுகிறீங்க? அப்போ அதை பேசுகிறாங்களா? அப்போ பேசுகிறவங்களாம் தமிழன் ஆயிட முடியாது. மறந்து விடாதீர்கள் செல்வங்களே. தமிழ்ங்கிறது அமிழ்தம், மற்றது எல்லாமே அங்கே அது வேறு. மொழிக்குள் அமிழ்தம் இங்கே இருக்குது. மாண்பின் பெயரால் அவ்வளோதான். தனி மனித மன சிந்தை ஒழுக்கத்தின் பெயரால் இருக்கிறது. கொல்லான் புலாலை மறுத்தான். இன்றைக்கி ஏற்றுக்கிறவங்க அப்படின்னா கொல்லாமை, புலால் மறுத்தல் யார் பேசினது? இதானே உண்மை. இந்த அகிம்சையை பேசினது அப்படி தானே இருக்கணும். இப்போ சாத்வீகிகள் நீங்கள், அதுக்குன்னு மொழிக்குன்னு சில தகுதிகள் இருக்கு. ஆமாம், இந்த உலகெங்கும் அது தெரியும்னு சொல்கிறேன். இந்த உலகெங்கும் உணர்வார்கள்னு சொல்கிறேன். ஏன்னா இவனுக்கு வாதம் பேச தெரியாது. தான் தொழும் இறை தான், அதன் பெயரால் இங்கே வந்துட்டோம், ஒரு கட்டமைப்பு, ஒரு கூட்டத்தை வந்துட்டோம் அப்படின்னு அதை பேச தெரியாது. அதை அவன் பார்க்கவே தெரியாது. அதுதான் பிரச்சனை. அதை பார்க்கவே தெரியாது. நம்ம உண்டு, நம்ம வாழ்க்கை உண்டு, நம்ம நிலைப்பாடு உண்டு, அந்த அன்போடு அன்பு இன்பு ஆனந்தத்தோடு இந்த சகத்தில் வாழ வந்தோமா, அவ்வளோதான். நம்ம இந்த நேரம் அடைந்திருக்கின்ற இந்த கன நேரத்து அன்பு இன்பு ஆனந்த உணர்வு தான் மேலானது. மற்றபடி வேறு எதை பேசினாலும் இங்கு வேறு தான் செய்யும். வேறு என்னங்க செய்யும்? எல்லா தீய இயல்புகளும் ஒரு போர்க்களத்தை உருவாக்க முடியும். அன்பு மட்டும்தான் அந்த போர்க்களத்தை முடித்து வைக்க முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று செல்வங்களே. அதை முந்தி சொன்ன மூலன் தமிழ். இது தன்னை இறைவன் நல்லா படைத்ததுக்கு காரணம் நல்லா தமிழ் செய்ய சொன்னார்னு தான் சொன்னார். அதை செய்தவன். இன்னைக்கு இதில் வேற புதுசாக முருகன் தமிழ் கடவுளா? மொழி தான் கடவுளே. ஆமாம், அவர் அங்கேருந்து இங்கே வந்தார், இங்கேருந்து அங்கே வந்தார். இங்கு தமிழகத்தை தவிர எதுவும் கிடையாது. தமிழ் தேசம் தவிர எதுவுமே கிடையாது. இந்த மொழிகள்லாம் என்றைக்கு வந்தது? இன்றைக்கி மேலே கீழே வடக்கு தெற்குன்னெலாம் இதெல்லாம் ஏன் பேசுகிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. பாதம் இங்கே ராமேஸ்வரத்தில் இருக்குது, அங்கே சிரம், அங்கே கைலையில் இருக்குது, காசியில் முகம் இருக்குது. இப்படி ஒரே ஒரு தேகம். அது என்ன காரணம் அப்படின்னா, இந்த உணர்ச்சி மிகு வாசகங்களில் உட்காந்துட்டு அவங்க தன்னுடைய கம்பு சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்காக வந்திருக்கவங்க. இதெல்லாம் ஒன்றிணைக்குமா? ஆடுகளம் மந்தன நோக்கம் மனிதம் எனும் புனிதம் பேணுவீர் சகத்தீரே. மனுஷன்டா நீ. மனத்தின் பெயரால் அறியப்படுவதால் நீ மனுஷன். இதெல்லாம் பேசி தீர்க்கிற விஷயமா?
நான் சொல்கிற ஒரு சொல்லை ஏற்றுக்கிற கிரகிக்கிற ஆற்றல் உள்ளவங்க தான் ஏற்றுக்குவாங்க. ஏற்றுக்க முடியாதவங்க அது எதிர்ப்பதமாக தான் கருதுவாங்க. அப்போ நான் சொல்கிறது உண்மையே ஆனாலும் அங்கே எதிரில் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த வாதத்தை பேசக்கூடாது. இங்கு இதம் தெரிந்த தமிழன், அதனால அதுக்கு பேர் இதயம்னு வச்சான். முதல் பாகம் இத பாகம் இதய பாகம்னு வச்சான். அங்கிருந்து இதயைன்னு வச்சான், தயை வச்சான். அங்கிருந்து தாய்ங்கிற வேர் சொல்ல எடுத்தான். இதம், இதயம், இதயை, தயை, தாயை சேர்ந்தது அப்படின்னு முழுசா அங்க கட்டமைச்சான். அன்பின் பெயரால் நிலை நிறுத்தினான் தமிழன். மனிதன் மனத்தின் பெயரால் அறியப்படுவதால் நீ மனிதன், அவ்வளவுதானே. இங்க வேற என்ன பேசினாலும் மனிதங்கிற ஒரு வாதத்தை தவிர நம்ம இந்த உலகத்துல என்ன பேசினாலும் இங்கு பேதங்களும் குரோதங்களும் விரோதங்களும் தான் வளரும் என் செல்வங்களே. அதனால ஆகு பயன் எதுவும் இல்லை. நான் எந்த மொழியையும் காத்து வைத்திருங்கள், எந்த மொழியையும் தூற்றாதீர்கள். என் தாயை தொழும் நான் என் சிற்றன்னையும் எதிர்விட்ட அன்னையும் நான் தொழுகிறேன், அவ்வளோதானே. என் தாயை தொழுதேன். என் தாய் தமிழ், தாய் தமிழ் இந்தியம், அவ்வளோதானே. அதை நான் தொழுதேன். அதுக்காக நான் என் சிற்றன்னையை எங்கள் எதிர்விட்ட அன்னையை பழித்திட முடியுமா? பழித்துட்டா எப்படி தமிழனாக இருக்க முடியும்? மாண்பின் பெயரால் நிலை நின்று இருப்போம். பேசுகிறவங்க எதை வேணாலும் பேசிட்டு போட்டோம். இது மொழியின் மாண்பு. இங்கு யார் என்ன பண்ண முடியும்? அதனால தானே இங்கு அது தோன்றின காலத்தில் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அந்த கன்னித்தமிழ் கன்னித்தமிழாகவே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இதனுடைய புகழ் இந்த உலகம் பாடிக்கிட்டு தானே இருக்கு. பொதுவாக சைவத்தில் கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னா அவங்க பாட்டுக்கு சத்தம் இல்லாமல் சிதம்பரத்துக்கு தான் போகணும். பூங்கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னா திருவாரூர் தான் போகணும். அதே மாதிரி நம்ம வைணவர்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னா திருவரங்கத்துக்கு தான் போயிட்டு வரணும். போய் மலர் பறித்துட்டு வாங்கன்னா தாமரையை தான் பறித்துட்டு வருவாங்க. மொழின்னா உலகத்திலேயே ஒரே மொழி தமிழ் மொழி, அவ்வளோதான். இந்த உலகம் ஏற்று இருக்க வேண்டிய ஒரு நாள் இந்த ஒட்டுமொத்த உலகம் ஏற்கும் ஒரே ஒரு மொழி தமிழ். அந்த தமிழ் ஏற்றாதான் தமிழ் பேச முடியும். தமிழ் விரும்பினாதான் தமிழ் பேச முடியும். ஏன்னா அது மொழி இல்லை, அங்குக்குள்ள ஒரு தெய்வம் இருக்கிறது, அதற்குள்ள தத்துவம் இருக்கு. உள்ள போய் பார்த்தாதான் தெரியும். எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும், அதன் பெயரால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. எண்ணுங்கிறத ஒன்று இன்னைக்கு மொத்த தமிழனை இழந்துட்டு நம்ம அமர்ந்திருக்கோம். அதை பேசுறதுக்கு ஆளே கிடையாது. அதை நிலைநிறுத்துறதுக்கு அடிப்படை கட்டமைப்பு நம்ம தான் இழந்துட்டோம். நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்காக அதை கடத்துவோமே, அதை கல்வி ஆக்குவோம் அப்படின்னு பேசுறதுக்கு ஆள் கிடையாது. அதற்கான பூர்வாங்க பணிகள் என்ன செய்யறதுங்கிறது ஆள் கிடையாது. தமிழா தமிழை தமிழால் கா, தமிழா தமிழை தமிழால் காப்பாற்று. தமிழால தான் தமிழை காக்க முடியும். ஒரு எண்ணை தொலைச்சிட்டோம். ஒரு அடிமை மொழியை சிறமொழியா இன்னைக்கு தாங்கிட்டு இருக்க மனிதர்களிடத்துல என்ன போய் பேசுறது குமரா? ஒரு மொழி கொள்கை தான் திருமொழி கொள்கை, தமிழ் மட்டும்தான், அவ்வளோதான். உங்களுடைய நாதங்களை அழிக்கிறதுக்காக அதை ஊடுருவ விட்டு இருக்கிறீர்கள். என்ன அதுவா வாழ்வு? அது என்ன சோறா? அது என்ன புத்தி அறிவா? மொழிடா. ஆமாம், மொழின்னு சொல்கிறேன். என் உறவுகளின் பேரை என்னால் வரிசைப்படுத்த முடியும். ஒன்று அந்த உறவுகளை வரிசைப்படுத்த சொல்லுங்களேன் அந்த மொழியால். அது ஒரு ஒப்பனை மொழி. ஆமாம், ஒரே மூல மொழி. பசு எங்கும் அம்மா என தானே கத்துகிறது, அப்படிதானே? காக்கான்னு தானே காக்கா கத்துது. காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் காத்திருங்கள் காத்திருங்கள். ஓம்ங்கிற பிரணவத்தின் பேரால் தானே யானை பிளறுகிறது. இதெல்லாம் ஒரு அறிவிப்பு. புரிஞ்சுக்கிறதுக்கு புத்தி வேணும். ஆமாம், இப்படியெல்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. எங்கும் அதுதான். இந்த அண்டத்தில் நீங்கள் எங்கு சுவடுகளை தேடினாலும் தமிழை தவிர வேறு எதுவும் இருக்காது. இப்போ அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த
இந்த இடையில் அவங்கவுங்க இந்த இந்த தேசத்தை பிடிச்சி அதை பிடிச்சி அதெல்லாம் சொல்லி இங்கே நம்மளுடைய சூடுகளை அழிக்க பார்த்தார்கள். இன்னும் 700 அடிக்கும் கீழே போனாலும், இன்னும் 1500 அடிக்கும் கீழே போனாலும், இன்னும் 1000 வருஷம் கழித்து தமிழின் சுவடுகள் தான் இந்த உலகத்தில் இருக்கும். எவ்வளோ அழிச்சிட முடியும்? என்ன காரணம்னா, தன் மொழி மீது பற்றுடையவன், வெறியற்றவன். அவ்வளோதான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் எவன் சொன்னான்? தமிழன் சொன்னான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், பசித்தோர் முகம்பார், நல்லறம் நட்பு நடு நீங்காமலே நம்ம கிட்டபடி என்று சொன்னவன் யார்? தமிழன். இனிய உழவாக கனி இருக்க காய் எதுக்குப்பா அப்படின்னு சொன்னவன் யார்? தலைவனுக்கு லட்சணம் சொன்னான். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. அவன் தலைவனாக இருந்தால் பொறுத்திருப்பான். தான் மொழியை வளர்க்கறதுக்கு இந்த சகத்திடம் கொண்டு செல்வதற்கு உண்டான யுக்தியை வியூகத்தை வகுத்திருப்பான். இவன் தான் குரோதம் பிடிச்சிருக்கானே. அதன் பேரால் அங்கே பாட்டுக்கு எரிமலையாக பேசிகிட்டு இருக்கான். இதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது என் செல்வங்களே. அது அங்கங்கே இந்த இப்போ நம்மளுடைய இந்த எரிமலையை, இந்த உஷ்ணத்தை, குரோதத்தை அடுத்த இதயத்துக்கு கடத்துகிற யுக்தி, அதன் பெயரால் ஒரு கூட்டம் சேர்க்குற யுக்தி, அதன் பெயரால் வயிறு வளர்த்துக்கிட்டு அதன் பெயரால் தன்னை காட்டுற ஒரு யுக்தி. அது வேறு என்னத்தை போய் சொல்கிறது? இங்கே வீழ்ந்துக்கிட்டு இருக்கான் தமிழன். உணவு இல்லாமல் ஒரு கூட்டம் பார்க்கலையா? அங்கே கோலையா ஓலை குடிசைக்குள்ளார ஓலை குடிசைக்குள்ளே கிடக்கிற அந்த மனிதனை தெரியாதா? இங்கே வீதியில் கையேந்தி திரிபவன்லாம் யாருன்னு கேட்குறேன். தமிழை பார்ப்பீர், தமிழனை பார்க்க மாட்டீங்களா? இங்கே இந்த இது வரைக்கும் இந்த 1000 வருடம் இந்த மொத்த தாக்குதலும் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இதை உணராமல் இங்கே நாமும் பேதம் பேசிக்கிட்டு இருக்கோம். புரியலையா? அன்பு மட்டும்தான் போரை முடித்து வைக்கும். அன்பின் பெயரால் நிலை நில்லுங்கள். அதற்கு என்ன தொலைச்சிட்டான், என்னையே தொலைச்சிட்டான். அதை இந்த உலக அரங்கத்துக்கு எடுத்துகிட்டு போனோம். அதற்காக இறங்கி வாங்க. உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. அந்த பாதையில் முள் கிடக்குது, அந்த பாதையில் பள்ளம் கிடக்குது, அந்த பாதையில் கழிவு நீர் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இதுதான் எல்லாருமே சொல்கிறானே. சொல்ல தெரிந்தவனெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கானே. ஆமாம், ஏடை படித்து மேடை மீது ஜாடை பேசும் காடைப்பிடி காடையர்களிடத்தில் அடைபட்டு கிடக்கும் மடையர்களே, என் குருநாதன் சொன்னான். ஏடை படித்து விட்டு மேடை மீது ஜாடை பேசும் காடைப்பிடி காடையர்களிடம் அடைபட்டு கிடக்கும் மூடர்களே அப்படின்னா. அப்போ தான் புரிஞ்சுது. ஆமாம், ஒன்றுமே இல்லாமல் பேச துவங்குறான். அதுக்கப்புறமேட்டுக்கு அவனுடைய 2வது 3வது தலைமுறை வரைக்கும் ஓடிடுது. இது இந்த மக்களும் புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஏழைகளுக்காக ஏழைகள் பேசினதே இல்லை என் செல்வங்களே. அப்படி பேச தொடங்கினான்னா அங்கே 2-3 சுற்றுல அங்கே மேலே போயிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க என் செல்வங்களே. உங்களுக்காக நீங்கள் பேசுங்கள். ஆமாம், நமக்கு வெறும் இது மட்டும் இல்லை. நம்ம மரபு வழி, பாரம்பரிய, பண்பாட்டு, கலாச்சார, தனி மனித, மன, உணவுசார் இதெல்லாமே கலாச்சாரமாக அமைக்கப்பட்டது. நமக்கு எங்கேயோ இந்த உலகம் கொண்டு சென்று விட்டது. அகப்பட்டு கொள்ளாதீர்கள். மரப்பப்பிடி உடை கோடாரியது இந்த வனந்தனில் வந்திருக்கிறது. ஆமாம், மரப்பிடி தானே நினச்சிக்காதீங்க. அது மரத்து போன மரப்பிடி. இருக்கிற எல்லா மரங்களையும் வெட்டி எறிந்து விடும். உங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமையை சிதைத்து விடும். எத்தனையோ விதத்தில் இங்கே நீங்கள்லாம் இன்னும் பேதப்பட்டு இருக்கீங்க. ஆமாம், அதி தீவிரமாக உங்களெல்லாம் மாற்றுவதற்கு ஒரு பெருங்கூட்டம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, எந்தெந்த விதத்திலோ. ஆனால் அவர்கள் எல்லாமே முறியடிக்கப்பட்டார்கள்ங்கிறத மறந்துடாதீங்க. நீங்கள் வென்றவர்கள். எல்லா விதமான அஸ்திரங்களையும் வீணடித்துட்டு இன்னைக்கு 30 கோடி முகமுடையால் உயிர் மொய்புற ஒன்றுடையால் இவள் செப்பு மொழி 18 உடையால் இனி சிந்தனை ஒன்றுடையால். அங்கே நம்மளுடைய மகாகவி பாரதி 30 கோடி முகமுடையால் அவர் பாடும் பொழுது இன்னைக்கு என் தேசத்தில் 145 கோடிக்கு மேல் என் சகோதரங்கள். ஆமாம், அதில் 110லிருந்து 120 கோடி அருசமய திரையை தொழுது ஏற்றுபவர்கள், இந்த கட்டமைப்பின் பெயரால் நிலை நின்றிருப்பவர்கள். மறந்து விடாதீர்கள்.
எவ்வளவோ அவங்க ஆளுக்கு கீழே அடிமை வாழ்வு வாழ்ந்துக்கிட்டு இருந்தப்ப காத்த நம்மளுடைய மரபு இது. ஆமாம், அதனால் என் செல்வங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, எல்லாமே முக்கியம். மனிதன் வாழணும். இன்றைக்கி அவன் உணவு கலாச்சாரத்தை விட்டுட்டான். நஞ்சில்லா உணவே கனவாய் போனது. அதை பேசுகிறதுக்கு தயார் இல்லை. அந்த இறை வரும், இந்த இறை வரும், எந்த இறையும் வராது, மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. எத்தனையோ காலம் நம்பி 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 அப்படியே இதன் பெயரால் மூடர்களாகி கொண்டிருக்கிறோம். நம்ம தான் அது. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம் பாளையம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலாமணி விளக்கு தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் சிவனே சிவனாய் அமர்ந்திருந்தாரே. அவ்வளோதான். நம்ம உயிர் மயமாக இருக்குது. ஏன்னா என் தேவனும் இல்லை, என் உயிரும் இல்லை காட்சிக்கு. என் தேவனும் இல்லை, நான் சொல்லும் இல்லை காட்சிக்கு. என் தேவனும் இல்லை, காட்சிக்கு இல்லை உள்ளம். என் தேவனும் இல்லை, உணர்வும் இல்லை. தேவனும் இல்லை, என்னை தாங்கும் மண்ணை தாங்கும் நபரும் இல்லை. ஆனால் ஒன்று இருக்கிறது, மின் கடத்தி இருக்கிறது, மின்சாரம் இல்லை. இப்படி ஒரு தன்மை இருக்குது. இதை முந்தி சொன்னவன் தமிழன், ஆழ்ந்த அகன்ற நுண்ணியன். நாம் செல்வங்களே, ஒவ்வொன்றும் வேதம் தான், மறந்துடாதீங்க. அதனால இவ்வளோ வேதங்கள், எண்ணிலடங்கா வேதங்கள் செய்யப்பட்டதுனாலோ என்னவோ இந்த உலகம் அதிலிருந்து எல்லா பக்கட்டும் தொடுவதெல்லாம் வேதம். அது ஒரு தர்மத்தை சொல்லும். திருக்குறளை தொட்டால் அது ஒன்று சொல்லும், புறநானூறு சொல்லும், அகநானூறு சொல்லும், இங்கே 12 திருமுறைகள் சொல்லும், இங்கே 4000 திவ்ய பிரபந்தம் சொல்லும், சித்த நூல்கள் சொல்லும், நன்னிறை நூல்கள் சொல்லும். இப்படி எல்லாமே சொல்கிறதுனால இந்த உலகம், ஏன்னா அது சார்ந்த மரபர்கள் தானே. அதான் நம்ம மரபணுவிலே இருக்கே. அதனால தானே அவன் என்ன சொன்னாலும் கண்டுக்காமல் அவன் போய்கிட்டு இருக்கான். இவன் தன்னுடைய தன்னை ஒரு அருசமயத்திரை எந்த தேசத்தில் அவங்கவுங்களுடைய இறை சார்ந்த தேசம்னு அறிவிச்சுக்கிறாங்களே, நம்மளால் அறிவிக்க முடியாதான்னா அறிவிக்கல. அது வேறு, அரசியல் அமைப்பு வேறு, வாழ்வியல் வேறு. அரசியல் அமைப்புங்கிறது அங்கே எல்லாரும் இருப்பாங்க, எல்லா மதத்தவரும் இருப்பாங்க, எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க, எல்லா தேசத்தை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க. ஏன்னா யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு சொன்னவங்க நம்ம தமிழர்கள். விருந்தோம்பல்னு சொன்னவன் தமிழன். அதனால் தமிழன்றது வாதாடுறவன் யாரும் நினச்சிக்காது. தமிழை காப்பதற்கு உண்டான யுக்தியை செய்யுங்கள். அந்த தமிழன்லாம் நோயாளி ஆகிக்கிட்டு இருக்கான். அதற்கு உணவு கலாச்சாரம், இந்த உணவு மரபு, அதற்கு யோசனை பண்ணுங்க. நம்ம நுண்ணிகிளி குப்பைகள் இல்லாத இடமே இல்லை. குருதியில் நுண்ணிகிளி குப்பைகள், கடலுக்கு அடியில் நுண்ணிகிளி குப்பைகள், தரையில் நுண்ணிகிளி குப்பைகள், விண்ணில் நுண்ணிகிளி குப்பைகள். குப்பைகள் இல்லாத தேசமே இல்லை என ஆனது. உலகம் வெப்பமடைதல், இயற்கை சீர்கேடு, இயற்கை சீற்றங்கள், இயற்கையினுடைய முறை விலகுதல், இப்படி எல்லாமே இருக்குது. எதை பேசிக்கிட்டு இருக்கோம் பாருங்களேன், மொழியை காக்கிறதுனா இறங்கி, இன்னைக்கு இறங்குங்க, இப்போ இறங்குங்க. என்ன தொலைச்சிட்டாங்க, ஒரு கண்ணை நோண்டிட்டாங்க, ஒரே கண்ணோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னங்க மொழி? தமிழ் மொழியோட என்ன மொழி? வாழ்கிறதுக்கு ஒரு மொழியை நீங்கள் ஒரு அடிமை அறிவிப்புன்னு உங்களுக்கு புரியலையா? ஒரு ஆண்டின் பெயர் கூட என்ன, இதுக்கு முதல்ல வகுத்தவன் தமிழன். வான சாஸ்திரத்திலிருந்து காலநிலை சாஸ்திரம் வரைக்கும் சகலத்தையும் செய்தவன் தமிழன். இவன் என்னடான்னா வருடங்களை எதையோ போட்டுக்கிட்டு இருக்கான். நீங்களாம் உணரவே மாட்டீங்களா? அடிமை சுகம் கண்டவர்களா நீங்கள்? என்ன மலட்டு தெணிகளா நீங்கள்? சிந்தியுங்கள் என்று சொல்லுவாங்களே. சிந்தியுங்க. இன்னைக்கு போதும். என் குருநாதன் சொன்னான், நம்பிக்கை இழந்தவர்கள் தான் குமரா இதே பேசுவாங்க. ஒரே ஒரு நெல் மணி போதும். நம்பிக்கையும் அசையாத நெஞ்சுறுதியும் தொடர் முயற்சியும் இருந்தால் தன் வாழும் காலத்தில் அண்டமெங்கும் இதனுடைய வாரிசுகளை விதைத்து விட்டு செல்லலாம். ஒரே நெல் மணி போதுண்டா அப்படின்னா. ஆமாம்,
அது நம்பிக்கைக்கு சம்மந்தப்பட்ட விஷயம், வைராக்கியத்திற்கு சம்மந்தப்பட்ட விஷயம், நெஞ்சுறுதிக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால் என் செல்வங்கள், பேதவாதங்களில் அகப்பட்டுக்காதீங்க, ஒன்றிணைக்கிறதுக்கு பாருங்கள். சிவமங்கலம்.